சேலம் சங்ககிரி மற்றும் தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உரக்கடைகளில் சேலம் தர கட்டுப்பாட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் கௌதமன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது விதிமுறைகளை பின்பற்றாமலும் குறைபாடுகளும் கண்டறியப்பட்ட உரக்கடைகளில் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், திமுகவுக்கு எதிரான குரல்கள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் குரலே ஆகும். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதே பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. திமுகவை அகற்ற வேண்டும் என்பதே தங்களது முழு மூச்சு என்று கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு குற்றச் செயல்களை தடுத்திட வேண்டும் என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவர் மட்டுமல்ல, யார் கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஓர் அணி திரள வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய முயற்சி. திமுக ஆட்சி கட்டில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல நோக்கம். ஓமலூர் பேரூராட்சியில் 15 வார்டுகளிலும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. 13வது வார்டில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டம் பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் தலைமையில் காமராஜர் பூங்கா அருகில் நடைபெற்றது. சென்ட்ரல்ல ஒருபாடு செய்யறப்ப சிலர் அந்த பக்கத்துல அங்க குடியிருக்கிறவங்க ஒத்துக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு. இப்ப அப்படி இல்ல, நாங்க சென்ட்ரல்ல ஒரு பெரிய சோக்பீட் போட்டு பாங்கன்னா உடனடியா அதை நாங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியம் பகுதிகளில் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை ஆய்வு செய்தார். ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மற்றும் அலுவலக செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் நெகிழி கழிவுகள் அரைக்கும் நிலையத்தினையும் காமக்கபாளையத்தில் புதிய குளம் அமைக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார். திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஆத்தூர் RV ஸ்ரீராம் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்து கேக்கு வெட்டி கொண்டாடினர். மஞ்சளி மறுவாழ்வு மையத்தில் ஆவின் செல்வமணி தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. LICக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% GST வரியை ரத்து செய்ய வேண்டும். முகவர்களுக்கு போனஸை உயர்த்தி தர வேண்டும். LIC பாலிசிக்கான வயது வரம்பை அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய LIC முகவர்கள் சேலம் மாவட்ட கிளையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச சொத்து வரி விதிப்பதையும் விசைத்தறி கூடங்களுக்கு சதுர அடியில் வரி விதிப்பதையும் கைவிட வலியுறுத்தி அழகாபுரம் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மூதறிஞர் ராஜாஜியின் 144வது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை மின்தடை பகுதிகள். பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக பூலாம்பட்டி, கூடக்கல், குப்பனூர், பிள்ளைக்குறிச்சி, வன்னியநகர், கல்லக்கடை, சித்தூர், குஞ்சாம்பாளையம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் மல்லூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மல்லூர் நகர், பனமரத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாரப்பட்டி, கீரனூர், அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, அத்தனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இடைப்பாடி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக இடைப்பாடி நகரம், வெள்ளாளர், நாயக்கன்பாளையம், ஆவணியூர், வேம்பனேரி, தாதாபுரம், கொங்கனாபுரம், எருமைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலை மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும். புதிய மோட்டார் வாகன சட்டம் ரத்து செய்ய வேண்டும். சுங்கசாவடி அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட CITU சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது.